ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயத்தில் நவாக்கரியில் இன்று நாம் 1346வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். இந்த நவாக்கரியை நாம் வைத்து அர்ச்சனை செய்யும் போது, பூஜை செய்யும் போது நமக்கு துன்பங்கள் வராது, பகைவர்கள் நமக்கு இருக்க மாட்டார்கள், கலக்கமடக்கூடிய துன்பங்கள்லாம் கூட வராது. முக்கியமா ஆளுகின்ற மன்னன் கூட நம்மளை வணங்குவான் அப்படின்னு இன்னொரு அடுத்த ஒரு ஸ்டேஜில் அந்த நவாக்கரனுடைய பெருமையை நமக்கு உணர்த்துகின்றார். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரியம்மா, வணக்கம். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. மந்திரம் 1346. அறிந்திடும் சக்கரம் அர்ச்சனையோடே எரிந்திடும் வையத்து இடரவை காணின், எரிந்திடும் வையத்து இடரவை காணின், மருந்திடும் மன்னனும் வந்தனை செய்யும், பொருந்திடும் சிந்தை புகையில்லை தானே. இதுக்கான commentary. This verse attest to the greatness of the chakra and the benefits ensuing from it. The chakra puja brings spiritual wisdom. Once spiritual wisdom is attained, all worldly things become insignificant. அறிந்திடும் சக்கரம் அர்ச்சனையோடு. இந்த சக்கரத்தை, இந்த கிரீம் என்ற பீஜத்திலிருந்து ஆரம்பிக்கிற இந்த சக்கரத்தை அர்ச்சனையோடு நீங்கள் வழிபடும் போது எரிந்திடும் வையத்து இடரவை காணின். எரிந்திடும் ஆனா விலகிடும், தூக்கி எறியப்படும் அந்த அர்த்தத்துல. வையத்து இடர் அவை காணின், இந்த துன்பங்கள், இடர்னா துன்பங்கள், கஷ்டங்கள், அவை காணின், அவை இருந்தால், நமக்குள்ள நம்ம மனதுக்குள்ள துன்பங்கள், துயரங்கள்னு எதுவும் இருந்தா அது விலக்கப்படும், நம்மள்ட்ட இருந்து அது விலகிவிடும். மருந்திடும் மன்னனும் வந்தனை செய்யும். மருந்திடும்னா மறைந்து விடும்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா இதுக்கு இன்னொரு பொருள் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அது நான் கிருத்திகாமா மற்றவங்க எல்லாம் பேசும்போது அதை இன்னும் விளக்கமா பார்க்கலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அதுல வேற பொருள் இருக்கிறதா ஒரு உணர்வு இருக்கு. அதாவது நான் இதுல பார்த்த வரைக்கும் என்ன போட்டிருக்காங்கன்னா, கண்ணில் படாத மன்னன் ஈஸியா அவைலபிளா இருக்க மாட்டாங்க இல்லையா, நம்ம கண்ணில் பட மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மன்னன் கூட வந்தனை செய்யும். வந்தனைன்னா மரியாதை, வணக்கம், பணிவு, இந்த மாதிரி நமக்காக மரியாதை கொடுக்கறதுக்காக நம்மளை தேடி வர்ற மாதிரி செய்யும். அதாவது ஒரு மரியாதை, மற்றவங்க மரியாதை தர மாதிரியான பெரிய இடத்து விஷயங்கள்லாம் நமக்கு மரியாதை தரக்கூடிய விஷயங்களா அமையும். பொருந்திடும் சிந்தை புகையில்லை தானே. பொருந்திடும் அப்படின்னா நினைவுல ஆழமாக பதிகிறது. ஒரு விஷயம் எடுத்தோம்னா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம சிந்தை இருக்கிற மாதிரி செய்யறது. அப்பதான் அந்த இடத்துல புகை இல்லாம இருக்கும். புகை இருக்கு, புகைன்னா தெளிவில்லாம இருக்கிறது, பனிமூட்டமா இருக்கிறது தான் புகையா இருக்கிறது சொல்லுவோம் இல்லையா. நம்ம மனம் தெளிவில்லாம இருக்கிறது தான் புகையா இருக்கிறது. பொருந்திடும் சிந்தை அப்படின்னா ஒரு தெளிவான சிந்தை. எப்ப தெளிவான சிந்தை இருக்குன்னா ஒரு விஷயத்துல நம்ம ஆழமா இருக்கும்போது. எப்ப ஆழமா இருப்போம்னா அதுல இடர்கள் இல்லாத, இப்ப நான் ஒரு விஷயம் நான் முடிவு பண்றேன் அப்படின்னா அதுக்கு முரண்பாடான விஷயங்களோ, அல்ல நான் அந்த விஷயத்த நான் ஏத்துக்கல, நான் அதை செஞ்சுதான் ஆகணும், அதை நான் ஏத்துக்கலன்னா அதுக்கான எண்ணங்கள்லாம் எனக்கு தேடி வரும். எப்படின்னா இப்ப நான் வெளியில போகிறதுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு இருக்குன்னா, நான் வெளியில போகிறதுக்கு போய் தான் ஆகணும்னா மனசு அதை முழுமையா ஏத்துக்கல அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரும். நான் அதை ஏத்துக்காம இருக்கிற வரைக்கும் இப்ப போனா இது சரி இருக்காது, இப்ப இது நல்லதில்லை, அப்புறமா போகலாம், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஒரு சோம்பேறித்தனத்துல இருந்து வரலாம், முரண்பாடான விஷயங்கள்ல இருந்து வரலாம். இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும்.
ஏன்னா அந்த தெளிவான நான் அந்த உறுதியான அந்த முடிவை எடுக்கல. அப்ப வந்து அந்த புகை மூட்டமா இருக்கிறப்ப நம்மளால போனாலும் அதுல 100% நம்மளால குடுக்க முடியாது. வீட்ல இருந்தாலும் அந்த இத குடுக்க முடியாது. அந்த நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ, அதுல தெளிவா ஒரே விஷயமா எடுத்து, அத ஏத்துக்கணும். 100% முழுமையா ஏத்துக்கிட்டு இருக்கும்போது, நம்மளால மத்த எண்ணங்களால நமக்கு எந்த தடையும் வராது. எண்ணங்களே ஃபர்ஸ்ட்டு எழாது. நம்ம வந்து முழுமையா அத ஏத்துக்கிட்டோம்னா. அந்த அந்த சிந்தை நமக்கு குடுத்துருவாங்க. தெளிவான சிந்தை. ஒரு வேலை செய்றோம்னா, அந்த ஒரு வேலையில நம்ம கவனம் இருக்கிற மாரி. இப்ப சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்னா, அந்த சாப்பாட்டுல மட்டும் தான் கவனம். அத நம்ம முழுமையா ஏத்து அது அந்த இதுலயே இருக்கிறது. அந்த சிந்தை வந்து வரும். சக்தி தேவியால நமக்கு அந்த சிந்தை தெளிவையும், அம் நம்ம மனதுல துன்பங்கள்னு ஏதாவது இருந்தாலும் அதையும் தூக்கி எறியறதும், மரியாதை விஷயங்களான அனைத்து விஷயங்களும் நம்மள வந்து சேர்றதும், அ சக்தி தேவி நமக்கு தருவாங்க. இந்த மந்திரத்த அர்ச்சனையோடு நம்ம வழிபாடு செய்யும்போது, அப்படின்னு பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்குமே நீங்க காலை வணக்கம். கௌரிமாவோட பார்வையில நம்ம இந்த மந்திரத்தை தெளிவா பார்த்தோம். என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். அருந்திடும் சக்கரம் அருஷனையோடே இருந்திடும் வையத்து இடரவை காணல் மருந்திடும் மன்னனும் வந்தனை செய்யும் பொருந்திடும் சிந்தை புகையில்லை தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய அந்த திறனை இந்த பீஜம் வந்து நமக்கு தரும். எப்பொழுது? அறிந்திடும் சக்கரம் அர்ச்சனையோட. அப்போ பூஜா முறை இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கு அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை என்பது என்ன அப்படின்னா, தொடர்ந்து பல்வேறு நாமாக்களா, ஒரே நாமாவும் சொல்லலாம், இல்ல பல்வேறு நாமாக்களா நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, தொடர்ந்து அந்த தேவிய வந்து அந்த சக்கரத்தை வந்து நம்ம அர்ச்சனை பண்ண போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாலாதான் இந்த நவாக்கரையினுடைய இந்த தன்மை இருக்கக்கூடிய அந்த கிரீமில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தேவியை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? தொடர்ந்து நமஸ்கரிக்க போறோம். தொடர்ந்து அர்ச்சனை செய்ய போறோம். அர்ச்சனைனா மலர், குங்குமம், அக்ஷதை எதை வைத்து வேண்டுமானாலும் நாம் பூஜிக்கலாம். அர்ச்சனையோட தாற்பயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து சொல்லுதல். அதுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம். அது எதுவா வேணா இருக்கலாம். வேற வேற மந்திரமா இருக்கலாம். சகஸ்திரநாமம் சொல்லி நம்ம 1000 நாமாக்களை சொல்லி நம்ம தேவியை நமஸ்கரிக்கிறோம் இல்லைங்களா? அர்ச்சனை பண்றோம். லலிதா சகஸ்திரநாம அர்ச்சனை அப்படின்னு சொல்றோம், இல்ல அஷ்டோத்திர அர்ச்சனை அப்படின்னு சொல்றோம். இதென்ன அஷ்டோத்திரம்னா 108, சகஸ்திரநாமம்னா 1008. அந்த மாதிரி 1000 நாமாக்களின் மூலமாக நாம் வந்து அவளை வந்து நமஸ்கரிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவளை வந்து நமஸ்கரித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ என்ன இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றாங்க? அப்ப அவளை நாம் தொடர்ந்து நமஸ்கரித்து கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் என்ன சொல்றாங்கன்னாக்க, அறிந்திடும் சக்கரம் அர்ச்சனையோட we are continuously praying. எரிந்திடும் வையத்து இடரவை காணல். அப்ப காணக்கூடிய அனைத்து இடர்களும் அப்படின்னா வெளியில புறமாக நிகழக்கூடியது, அகமாக நிகழக்கூடியது, மனதிலே தோன்றக்கூடிய அந்த தயக்கங்கள், அதுவும் இடர் தான். இடர்னா தொந்தரவு இல்லையா? அப்ப தடை, இன்னும் சொல்ல போனா கஷ்டம், என்ன வேணா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இடர் அப்படிங்கும் போது அது எல்லாம் நாம் எதையெல்லாம் புறமாக காணக்கூடியது, அகமாக காணக்கூடியது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இந்த மந்திரத்தை மனசுல நினைச்சு நிறைய உருவேற்றி நம்ம வந்து இந்த மந்திரத்துக்கு உண்டான இயந்திரத்தை வச்சு அர்ச்சனை செய்து இருக்கும்பொழுது வெளியில இருந்து யாரோ சொல்றாங்க அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு வருத்தப்பட்டா கூட அந்த இடம் சரியாயிடும். ஒரு குருவி இருக்கு, ஐயோ இந்த குருவி பறக்க முடியாம இவ்வளவு கஷ்டப்படுறத என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து
ஒரு 11 முறை நம்ம இந்த மந்திரத்தை சொன்னோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த குருவி வந்து பறந்து போகும். இதெல்லாம் ரொம்ப நிஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி சௌந்தர்ய லகரியில இந்த 100 பாடல்களுக்கும் ஒரு 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 தாத்பரியம் இருக்கு. உம் ஒரு மந்திரம், ஒரு பாடல் இருக்கு. நம்ம உட்கார்ந்து அத வந்து உரு பண்ணி ஜெபம் நம்ம விபூதி எல்லாம் குழந்தைகளுக்கு ஜுரம் சரியாகும், கபம் சரியாகும், பெரியவங்களுக்கும் கூட அந்த மாதிரி ஆகும். சோ இது வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த அமிர்த தன்மையை எழுப்பக்கூடியது. அப்ப இந்த இடத்துல நமக்கு மாத்திரம் இல்ல இட, அதனாலதான் காணல் அப்படிங்கிறாங்க. அப்போ வையத்துல இருக்கக்கூடிய வையத்து இடரவை காணல். அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய துன்பங்களையும் போக்கக்கூடியது. அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நம்ம ஏரியால ஒரு இந்த மாதிரியான ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்க எதற்காக நம்ம இந்த மாதிரி ஞானியர் எல்லாம் போய் நமஸ்கரிக்கிறோம்னா அவங்க இந்த மாதிரியான சக்திகளை தன்னுள்ளே வைத்துக் கொண்டு இருப்பாங்க. இப்ப நம்ம போய் அவங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்றோம், இல்ல நம்ம போய் நம்மளுடைய இடர்களை சொல்றோம்னா சரி ஓகே ஜபம் பண்ணிக்கலாம் நீங்க போங்க அப்படிம்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு 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 சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போங்க, இல்ல இந்த சாமியை பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா they will be able to see the problems what we have and they can pray for us. அப்போ மத்தவங்க நமக்காக பண்ற பிரேயர் தாண்டி நமக்காக பண்ற பிரேயர் தாண்டி நாம் மற்றவர்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நம்மளால பயணப்பட முடியும். எப்போ அப்படின்னாக்க இந்த நவாக்கரியை வந்து நாம் தொடர்ந்து உபயோகிக்கும் பொழுது. இதுக்கு வந்து ஒரு அழகான விஷயம் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். மருந்திடும் மன்னனும் வந்தனை செய்யும். அப்ப சர்வ ராஜவசங்கரி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இது சாமலையை சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். ராஜசாமலா, அந்த ராஜசாமலாவுடைய மந்திரம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சர்வ ராஜவசங்கரி, சர்வ ஸ்திரீ புருஷ வசங்கரி. அப்போ அவளுடைய அந்த வசங்கரம் அப்படின்னா ஆகர்ஷணம் செய்யக்கூடிய அந்த தன்மை. அப்ப அவ யாரா இருக்கிறா அப்படின்னாக்க சர்வ ராஜவசங்கரியாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல. அதுதான் சொல்றாரு, மருந்திடும் மன்னனும் வந்தனை செய்யும். அப்ப யாராவது நம்ம மேல கோவப்பட்டு நம்மை ஆளக்கூடிய, இந்த இடத்துல மன்னன்கிறது ராஜாவா மாத்திரம்தான் இருக்கணும்னு இல்லை, யாரெல்லாம் நம்மை ஆளக்கூடிய தன்மையில நம்ம டாமினேட் பண்ணணும்னு நினைச்சு வராங்களோ அவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மை வணங்கக்கூடிய, நம்மளுடைய நல்ல குணங்களை புரிந்து கொண்டு நம்மை வழிபடக்கூடிய அந்த தன்மை வந்து வந்தனை செய்யும். பொருந்திடும் சிந்தை புகையில்லை தானே அப்படின்னா மறைவே இல்லை. புகைனா என்ன நம்ம பார்த்திருக்கோம், ஒரு 4 பாடல் முன்னாடி பார்த்தோம். குழந்தை வந்து வளரும் பொழுது ரொம்ப சின்ன குழந்தையாதான் வளருது. நம்ம புகை போட போட, அதாவது உள்ளுக்குள்ள அஞ்ஞானம் சேர 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 நம்ம வந்து கடவுள் விட்டு விலகி போயிடுறோம், பேதங்கள் வந்து விடுகிறது. அப்போ அதுதான் இந்த இடத்துல புகை. பொருந்திடும் சிந்தை புகையில்லை தானே. எங்கே பொருந்தும்? அந்த அறிந்திடும் சக்கரத்தோடு பொருந்தும். எப்பொழுது? அர்ச்சனையோடு நாம் செய்யும் பொழுது. அப்ப என்ன நடக்கும்? எரிந்திடும் வையத்து இடரவை காணல். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை துயர்களும் நம்மை விட்டு விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய துயரை கண்டால் அதை எரிக்கக்கூடிய சக்தி நமக்கு வந்து விடும் அப்படின்னு சொல்லலாம். மருந்திடும் மன்னனும் வந்தனை செய்யும் அப்படின்னா ராஜவசங்கரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆளுமை செய்யக்கூடிய எண்ணத்தோடு வரக்கூடிய ஒருவர் கூட என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மை வந்து வணங்கி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட சிந்தை நம்முள் வந்து அமர்ந்து விடும். அது வந்து அப்ப மறைப்பே இல்லை. அப்போ அந்த திரோதாய மாயைங்கிறதே இல்லை இந்த இடத்துல. என்னன்னா தெளிவா இருக்கும், ஞானம் வந்து விளங்கக்கூடிய நிலையில் நமக்கு வந்து அந்த ஞானம் விளங்குகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அந்த காளிய வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இந்த அத்தனை குணாதிசயங்களும் பொருந்தக்கூடியதாக ஒரு கடவுள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்பாங்க. இதெல்லாம் சொல்லும் போது யாரு அப்படின்னா கிருஷ்ணா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கிரீம் என்கின்ற பீஜம் கிருஷ்ணனுக்கும் பொருந்தும், கிளீமும் கிருஷ்ணனுக்கு பொருந்தும், கிரீமும் கிருஷ்ணனுக்கு பொருந்தும். கிரீம் எப்படி கிருஷ்ணனுக்கு பொருந்தும்னா இந்த உலகத்துல வந்து ஆடி பிம்பம்னு அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா நம்மள மாதிரியே குணமுடைய, இந்த காலத்துல அதை சோல்மேட்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா சோலும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், கௌரிமாவும் ஒண்ணுதான், லைனையா ஒண்ணுதான், கீழே இருக்கிற அத்தனை பேரும் ஒண்ணுதான். ஆனால் நாம் வந்து அடையாளம் காணத்தக்க அளவுக்கு நம்மளுடைய ஆடி பிம்பமாக பிரதிபிம்பமாக
இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் இருக்கும். அத வந்து நம்மளால அட்லீஸ்ட் 7 பேரை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஒன்னையாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நம்மளுடைய வாழ்நாள்ல. அத்தகைய ஆடிபிம்பமா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா கிருஷ்ணர். ஏன்னா இதுவே நமக்கு தெரியும். காளி எப்பொழுது உதித்தால் அவளுடைய ஆஹ் தொடக்கம் துவக்கம் பிறப்பு வந்து பார்த்தோம்னாக்க நம்ம கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு கிருஷ்ணர் பிறந்து போயிட்டாரு. அந்த கிருஷ்ணரோட இடத்துல யாருதான் இருந்தா? காளிதான் இருந்தா இல்லையா? கம்சன் வந்து அந்த குழந்தையதான் வந்து ஏன்னா இவர் போயிட்டார் ராவோட ரவா எதுகுலத்துக்கு போயிட்டார். அப்ப இந்த இடத்துல யார் இருக்கா? காளிதான் இருக்கா. அப்ப அந்த காளிதான் கிருஷ்ணருக்கு பதிலா கம்சன் முன்னாடி நிக்கிறா. அப்போ அந்த கிருஷ்ணருக்கும் காளிக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. அதனாலதான் அவளை வந்து கிருஷ்ணான்னே சொல்லுவாங்க. ஏன்னா அவள் வந்து கரிய நிறத்தவளாக இருக்கிறாள். பச்சையும் கருப்பும் கலந்த நிறமமாக இருக்கிறாள். எல்லா ஆக்ரோஷ குணங்களோடும் இருக்கிறாள். நல்லவருக்கு நல்லது பண்றா, தீயவர்களுக்கு அழிக்கிறா. இதெல்லாம் சொன்னா கூட அந்த கிருஷ்ணா அப்படின்னு அவளை சொல்லுவாங்க. எதனால அப்படின்னாக்க அவளுக்கு இத்தனை இருந்தாலும் நிர்குணத்தவள், பரமாத்மா. அதாவது அந்த எந்த சாயலும் மற்ற நிர்குணம், ரஜோ தமோ சாத்விக குணங்களினுடைய எந்த சாயலும் மற்ற நிர்குண லட்சணத்தோடு அவள் வந்து பரபிரமத்தோட வெக்த ரூபிணியாக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அப்போ அதனால அவளை வந்து கிருஷ்ணா, அதுதான் வந்து 1000வது நாமம். அந்த மாதிரி அவளை கிருஷ்ணா என்று சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல கிருஷ்ண வர்ணா அப்படின்னும் சொல்லுவாங்க. சுத்தமான கரிய வர்ணத்தோடு பிரகாசிப்பவள். யாராலையும் எளிதா உணர முடியாது. ஆனால் தன்னுடைய பீஜத்தின் மூலம் அனைவரையும் காப்பவள், தன்பால் ஈர்ப்பவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவளோடு நம்ம வந்து இணைக்கப்படுவோம். நீங்க பாருங்களேன், என்ன வேணா எல்லாரையும் வணங்குறத விட காளிய வணங்கும் போது நம்ம வந்து ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப நெருக்கமா உணர்வோம். அந்த காளிய வந்து அவ்வளவு அழகா உணர்வோம். சோ அந்த மாதிரி இவள் நம்ம எல்லா ஜீவர்களையும் தன்பால் ஈர்ப்பவள் எதன் மூலமாக என்றால் தன்னுடைய பீஜத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது உண்டு. நான் இன்னொன்னும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த காளிக்கு இன்னொரு பெயரும் உண்டு. கிருத்திகா என்பதும் காளியினுள். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம்னா கிருத்திகான்னா முருகனுடைய பெயர் கார்த்திகை, அதனால கிருத்திகா அப்படின்னு. ஆனா காளிக்கும் கிருத்திகான்னு ஒரு பெயர் உண்டு. ஏன்னா பூர்ண சாநித்தியம் கொண்டு அவள் பிரகாசிப்பவள், அக்னியை அதிதேவதையாக கொண்டவள், 6 தாரைகள் கொண்டது, கத்தியின் உருவம் கொண்டது. அந்த அந்த நட்சத்திரம் வந்து காளியினுடைய ஆளுகைக்கும் உண்டானதுதான். அதனாலதான் நம்ம வந்து முருகனும் இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். அப்போ இது எல்லாமே அந்த காளியினுடைய ஒரு ரூபங்கள். கிருஷ்ணரும் சரி, முருகரும் சரி, காளியினுடைய ஒரு வெர்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியா சொல்றதுக்கு. அதனால 6 என்ற சாங்கிக்கு உரியவள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி காளிய வந்து நம்ம நெருக்கமா உணர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல வந்து இந்த பீஜம் வந்து மிகவும் என்ன சொல்றது, உதவி செய்யக்கூடியதாக அமைகிறது. அதை நாம் அர்ச்சனையோடு செய்ய வேண்டும்.
சிந்தை என்றால் மனம், புகை என்றால் துன்பம். கழக வெளியீட்டில் அருளால் அறிந்து கைக்கொண்டு ஒழுகும் நவாக்கரி சக்கரத்தினை வழிபடுவாயாக. அஃது உலக துன்பங்கள் அனைத்தையும் நீக்கும். சிறையில் அடைத்து தண்டம் செய்யும் மன்னனும் வலிய வந்து வழிபடுமாறு செய்யும். உள்ளத்தை கலங்க வைக்கும் எவ்வகை துன்பங்களும் உளவாக. எரிந்திடும் பொருள் விளக்கும். காவல் மறிந்திடும் சிறையில் வைத்திடும். பொறிந்திடும் கலக்கம் உருகின்ற. புகை என்றால் துன்பம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. நடுவுல கொஞ்சம் பவர் கட் ஆயிடுச்சு. கிருத்திகா அம்மா ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. நன்றிங்க அம்மா. வேற யாரும் எனக்கு இருக்கிறது தெரியல. வேற யாராவது கேள்விகள் இருக்குங்களா? தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.